ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ இந்த 2025 ஆண்டின் மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு தலைவிதி மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு தலைவிதி மாறுவதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொன்னால அது என்ன கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தாங்க நடக்க போகுது. நவக்கிரகங்களிலே மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இறங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவார். அந்த மாதிரி தற்போது இவர் மாறக்கூடிய டைமானது இந்த டைம் வந்துருச்சு. இந்த சனி பயிற்சி வர்றதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனினால் பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். சனி பயிற்சி எப்போது நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல சனி பயிற்சி எப்போது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சனி பயிற்சினால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா 7 சனியா என்ன சனி அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பயங்கரமாக புரட்டி எடுக்கிறதுல சனி அடிச்சுக்க ஆளே இல்லை. அதனாலேயே ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே பயங்கர ஒரு இது வந்துடும். ஸோ அந்த சனி பயிற்சி இப்போ தனுசு ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி என்னைக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்குது. ஆக்சுவலி சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் இரவு சரியாக 11:01 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற போகிறாரு. மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 2.5 வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார். ஸோ இது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இப்போ நடக்க போகுது. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நிகழப்போகுது. அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இப்படி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சனி பயிற்சி எப்பங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சியில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 29/3/2025 அன்றைக்கி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருவார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார். ஸோ மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்குறாரு. இப்படி பார்க்குறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் செய்ய மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களாக திகழ்வீங்க. நீங்கள் வானத்தில் கொட்டை காட்டுபவர்கள், அதாவது வான ரீதியாக எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு இன்டெலிஜெண்ட்டாக கோட்டை கட்டுபவர்கள். பிறருக்கு கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீங்க. பொதுவாக நீங்கள் சாதுவாக இருப்பீங்க. சாதனையாளர்களாக வளம் மற்றவர்களுக்கு பயன் தருவீங்க. இப்படியெல்லாம் குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி இப்படி இருக்க போது அப்படிங்கிறது கிரகநிலை மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகநிலைகள் மூலிமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுவரை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறாரு. அவர் தனது 7ஆம் பார்வையாக உங்களோட ரணருண ரேகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் 3ஆம் பார்வையாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. இப்படியெல்லாம் பார்க்குறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள் சனி பயிற்சியில் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த சனி பயிற்சியில் எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாக செயல்பட வைப்பார் சனி.
இதனால் சூழ்நிலைக்கேற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க. இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வீக வகையில் சொத்துக்கள் சிரமமில்லாமல் கை வந்து சேரும். ஆலய திருப்பணிகளும் தர்ம காரியங்களும் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக வாழ்க்கை மாறும். வருமானம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கும். தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு வந்து கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுடைய செவிகளை குளிர்விக்கும். அதனால் ஆதாயமும் நல்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஆதாயம் நல்கிற மாதிரி தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. உங்களுடைய சுய முயற்சியுடைய அடிப்படையில் செயற்காரிய காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி ஆகும். உங்களால் சகோதர சகோதரிகளுக்கு நன்மையானது உண்டாகும். எதில் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது. உங்களுடைய கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பணிகளில் இருந்து வழக்குகளில் இருந்து குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுபடுவீங்க. அதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் நடக்கும். அதற்கான இழப்பீடுகளும் உங்களுக்கு கிடைக்கும். புத்தி தெளிவோடு சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எதிர்பாராத விதத்தில் தீயவர்களுடைய தொடர்பு ஏற்படும். இதற்காக அஞ்ச தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டு இருப்பீங்களா, அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் அதற்கான நற்பலன்கள் உங்களுக்கு இருக்குது. செய்தொழிலில் கூட தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு உயர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சாதனையை வந்து பண்ணுங்க. குடும்பத்தில் கூட அமைதி நிலவும். செல்வத்தோடு செல்வாக்கு உயரும். எதிர்பாராத இடங்கள்லேருந்து தக்க உதவிகள் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சிகளை ஈடுபட்டிங்கன்னா மன விளையும். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்தீங்கன்னாவே இந்த சனிப்பயிற்சியில் நான் சொன்ன எல்லா பலன்களையும் நீங்கள் நேர்த்தியாக பெற முடியும். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் அனைத்து வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெற முடியும். உங்களுக்கான பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும். பணவரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. வியாபாரிகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் காண்பீங்க. கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்கள் செய்தீங்கன்னா முடியும். புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருக்கணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இதே நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தேடி புதிய பதவிகள் வரும். செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவுகள் சாதகமாக அமையும். பதுநலனோடு இணைந்து சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணும். தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும். மறைமுக எதிர்ப்புகள் அகலும். ஸோ இதெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாது. சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது முக்கியம். அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்கள் துறையில் சாதிப்பதற்கு முடியும். அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த சனிப்பயிற்சியில் சிறப்பாக இருக்கும். உற்றார உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கினீங்கன்னா வாங்க முடியும். பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்ளலாம். அதனால் பெண்மணிகள் தனுசு ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில் இந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்புறம் மாணவிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தணும். பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. விளையாட்டுகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. பெற்றோர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இது முயற்சிகளை தீவிரப்படுத்தினீங்கன்னா வெற்றி வாகையை உங்களுக்கு சூட செய்யும். ஸோ முயற்சிகள் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சியில் தனுசு ராசி மூலம் பூரணம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
உங்களுக்கு பரிகாரமாக என்ன பரிகாரம் இந்த சனிப்பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்குன்னா, முடிந்த போதெல்லாம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வியாழக்கிழமையில் மட்டுமாவது குருவை வழிபாடு செய்யுங்க. இல்லைனா தட்சிணாமூர்த்தியுடைய அஷ்டகம் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நன்மை கிடைக்கும். இது எதுவுமே பண்ண முடியலனா துளசி தளத்தை பெருமாளுக்கு வியாழந்தோறும் அர்ப்பணிங்க. அதாவது துளசி தளத்தைனா துளசியுடைய இலைகளை கட்டி பெருமாளுக்கு வியாழந்தோறும் அர்ப்பணம் பண்ணுங்க. அவரை வணங்கி வந்தீங்கன்னா கூட அவருடைய கிருபை கிடைத்து சனி பகவானுடைய கொஞ்சம் பாதிப்பிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ சனி பகவானுடைய பரிகாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும். ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்க்கட்டும், பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போகிற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.